ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்மளுக்கு அமேசானில் ப்ரைம் டே சேல் நடந்தது. ஸோ அதில் நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வாங்கியிருந்த மொத்தம் 5 பார்சல் எனக்கு டெலிவர் ஆச்சு. ஆக்சுவலாக ப்ரைம் டே எப்போவும் முடிஞ்சது, பட் எனக்கு எல்லா பார்சலும் வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் 3 பார்சல் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இது கூடயே வந்து என்ன பிக்சர் வாட் ஐ ஆர்டர்ட் வர்சஸ் வாட் ஐ ரிசீவ்டுன்ற கம்பேரிசனும் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன வந்தது, என்ன ஆர்டர் பண்ண என்ன வந்ததுங்கிறதும் இதில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கிளாத்தோட பார்சலே ஓப்பன் பண்ணோன்னா ஜென்ரலாக ஏதாவது நடுவில் துணி இருக்குமோ, கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கிற ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் பொறுமையாக கட் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கே நல்லா தான் பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் தான். ஸோ ஒரு க்ரே கலர் ட்ரெஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் க்ரே தான் பண்ணேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் பார்க்கும்போது இது ரொம்ப எலகண்ட்டாக ஒரு ஆஃபீஸ் வேர்க்காக தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப மெட்டீரியல் வந்து ரேயான் மெட்டீரியல், அதில் வந்து கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பிரிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒயிட் கலரில் அது பிரிண்ட்டு தான். அது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லைக் ஷேப்பில் சம் டிசைன் இருந்தது. அண்ட் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு போடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் அண்ட் கீழே வந்து லென்த்தும் வந்து முட்டிக்கு கீழே இருந்த மாதிரி ஒரு நார்மல் சல்வார் இருந்தது. அதுக்கப்புறம் பேண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி பேண்ட்டு தான். அண்ட் அதுவும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. எலாஸ்டிக் டைப்பு நல்லா இருந்துச்சு. ஓவராலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஆல்ட்ரேஷனும் தேவையில்லை. நான் வந்து எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எக்ஸல் எனக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷாலும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஜார்ஜெட் ஷிஃபான் அந்த மெட்டீரியலில் இல்லை, நம்மளுக்கு டாப்ஸ் அண்ட் பேண்ட் என்ன மெட்டீரியலில் இருந்ததோ அதே மெட்டீரியலில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஆஃபீஸ் வேருக்கு ரொம்பவே லுக் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் அதை ஆஃபீஸ்க்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ நான் ரிவ்யூ பண்ணும்போது 2 days பேக் நான் அதை வேர் பண்ணிட்டு போனேன். நல்ல காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்லிப்பரும் இந்த வீடியோவில் இருக்குது, அது பாருங்கள். ஓவராலாக அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எலகண்ட்டாக ஒரு ஆஃபீஸ் வேருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்சல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒரு ட்ரெஸ் தான். ஸோ ஆப்வியஸாக நான் குர்தா செட் தான் வாங்கியிருந்தேன் இதுவும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வந்து இந்த பார்சல் ரொம்ப க்ளோஸராக பேக் பண்ணியிருந்தாங்க, அதனால் பார்த்து ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த குர்தா. இதுதான் நான் ஆர்டர் பண்ணது. ஒரு லெமன் எல்லோ மாதிரி. கொஞ்சம் வந்து பயந்துகிட்டே தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப வந்து பளீர்னு எல்லோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப அடிக்கும்னு. பட் இது ரொம்ப சட்டிலாக லைட்டான ஒரு லெமன் எல்லோ. என்கிட்ட அந்த கலரே இல்லை. பட் ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நல்ல காம்ப்ளிமெண்ட்டும் கிடச்சிது. இந்த கலர் போடும்போது ரொம்ப நல்ல லுக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் நான் நேற்று தான் வேர் பண்ணியிருந்தேன். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலான்னு. இது காலர் பார்த்திங்கன்னா சைனீஸ் காலர் வந்துடும். அண்ட் ஃபுல் ஸ்லீவ் இருந்துச்சு. அண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா இது வந்து நீக்கும் பிலோ நீ அந்த லென்த்து தான் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பலாசோ டைப் பேண்ட்டு தான். அண்ட் நல்லாவே லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சம்மர் வேர்க்கும் போட்டுக்கலாம். மெட்டீரியல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் தான். அதனால் நல்ல ஒரு வெயிலுக்காக கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அந்த பிரிண்ட் பார்த்திங்கன்னா சில்வர் பிரிண்ட் இருக்கும். அதே டிசைன் தான் ஷால்லையும் வந்து ஒரு சில்வர் கலர் லேஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃபான் மெட்டீரியல் தான், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓவராலாக இது ஒர்த்து த ப்ரைஸாக தான் நான் சொல்லுவேன். நான் கொடுத்த ரேட்டை விட இது ரொம்பவே நல்ல ப்ரைஸ்க்கு எனக்கு கிடச்சிது. அண்ட் மெட்டீரியலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இந்த மாதிரி பிரிண்டட் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஹேண்டில் லைட்டாக நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தான் சேஃபு. ஏன்னா சம்டைம்ஸ் இதை அந்த பிரிண்ட்டில் போயிடும். லைக் நீங்கள் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணிங்கன்னா, அதனால் இதெல்லாம் மட்டும் நம்ம ஒரு சின்ன கேர் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டாக வந்து நான் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். இதுதான் எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் கலர் க்ரீனு. இதை வந்து டார்க் க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் அகெயின் இது வந்து ஒரு குர்தா செட் தான். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற ஃபோட்டோஸும் நான் வந்து
இதில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் பாருங்கள். எனக்கு மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரயான் மெட்டீரியல் தான். அண்டு ஷாலும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து அதில் என்ன ப்ரிண்ட் இருக்கோ அதே ப்ரிண்ட் அந்த ஷால்லையும் இருந்தது. அது வந்து ஷிஃபான் தான் ஷாலும். பேண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டு தான். பட் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, நான் எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு எஸ்ஸு தான் டெலிவர் பண்ணாங்க. இது கண்டிப்பாக எனக்கு பத்தவே பத்தாது. ஸோ அதனால் நான் இதை ரீட்டைன் பண்ணிக்கல. நான் இதை வந்து ரிட்டன் தான் கொடுத்துட்டேன். பட் அட்லீஸ்ட் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது ஓவராலாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் ஸ்லீவ் லைக் 3/4 மாதிரி ஒரு ஸ்லீவு. அண்ட் வந்து பேண்ட்டும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான். அண்ட் ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனிவே சைஸ் பத்தலை. பட் நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கல. நான் ரிட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு சில கலெக்ஷன்ஸும் பார்க்குறேன். அடுத்து அமேசானில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் சேல் வருதுன்னு போட்டிருந்ததுனால நான் இதை ரிட்டன் பண்ணிட்டேன். பட் இந்த கலர் வந்து மேபி இந்த வீடியோவில் கொஞ்சம் அது ரொம்ப டார்க்காக தெரிஞ்சது. பட் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் ஸ்டில் அதை ரிட்டன் பண்ணிட்டேன். பட் அதுக்கு பேர் பண்ணி தான் நான் மற்ற 2 ஐட்டம் வாங்கினேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லிப்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் லாஸ்ட்டாக காட்டின ட்ரெஸ்ஸுக்கும் பேர் பண்ணி தான் ஸ்லிப்பர் வாங்கினேன். பட் இந்த லாஸ்ட் ஒன் வந்து நான் ரிட்டன் பண்ணுறேன். பட் அதுக்கு மேட்சாக வாங்கின இந்த ஸ்லிப்பர் நான் வச்சுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லிப்பர் என்னென்னு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இதுதான் அந்த ஸ்லிப்பர். ஸோ மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு, கீழே வந்து ஒரு டார்க் க்ரீன் பேட்டர்னு, கொஞ்சம் ஹீல்ஸ் இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு அந்த பக்கிள் டைப் இல்லாமல் எலாஸ்டிக் டைப் தான். ஸோ ஈஸியாக போட்டுக்கலாம். நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப் மாதிரி லைக் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அதை கவரேஜ் வாங்கணும்னு யோசிச்சிருந்தேன். பட் அந்த மாதிரி எனக்கு அமையல. பட் இந்த தடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கும் அந்த ட்ரெஸ்க்கும் தான் பேர் பண்ணலான்னு வாங்கினேன். பட் அந்த ட்ரெஸ்ஸை நான் ரிட்டன் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்லிப்பர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் அந்த மெட்டீரியல் கூட பார்த்திங்கன்னா கட்டை மாதிரி இல்லாமல் சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதை டப்பாக்குள்ளேயே போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இன்னும் 1 வீக் இருக்குது ரிட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் என்ன காட்ட போகிறேன்னா இது இன்னொரு ஸ்லிப்பர் தான். இது தான் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன். அந்த க்ரே கலர் குர்தாவுக்கு வாங்கினேன் ஸ்லிப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. இது மெட்ரோ பிராண்டு. நல்ல ஆஃபரில் கிடச்சிது. செம்ம சாஃப்டாக அண்ட் ரொம்பவும் ஒர்க்லாம் இருந்தது. அந்த ஸ்டோன்லாம் இருந்துச்சு, லேஸ் ஒர்க்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் அதை ஒரு தடவை போட்டு பார்த்து நடந்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் மக்களே என்னுடைய அமேசான் ப்ரைம் டே ஷாப்பிங் ஹால். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.